அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்தொடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 25 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 70 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 89 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 50 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 10 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 40 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 3 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 50 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 965 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 276 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஏன்னா ஒருவேளை நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ள சில தொழிலாளர்கள் பிழைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. குறைந்தது 500 ஃபில்ஸ்லேருந்து 350 ஃபில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட லாபம் இருக்குது. அதே மாதிரி தான் சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் இப்போ புதுசாக திறந்திருக்கிறாங்க ஜஹராவில். அதுவும் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கிட்டத்தட்ட 975 ரூபாய் வரைக்கும் இந்த நாட்கள் இலங்கையருக்கு கூட பணம் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் 278 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதிகமான ரேட் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 294 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 509 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 926 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 725 ஃபில்ஸ். தொடர்ந்தும் உச்சத்தை தொடுகின்றது குவைத்துடைய தங்க விலை. குவைத்துடைய மன்னர் ஆழ்ந்த அனுதாபங்கள். போப் பிரான்சிஸ் காலமானார். இனிமே உங்களுடைய சம்பளத்தை பாதுகாக்கணும்னா சாரதிகளே சாந்தமாக செல்லுங்கள். வேகத்தை கூட்டாதீங்க. மொபைல் போனை கையில் எடுக்காதீங்க. விதிகளை மீறாதீங்க. மீறினால் அபராதம். ஹார்மோன் மாத்திரைகளை திருடி
விற்ற எகிப்தியருக்கு 15 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம். அதே போல் 118 பேர் ஓய்வு பெற தயார். அதே போல் இதோ இவர்களிடமிருந்து முடிந்த வரைக்கும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஃபேக்கான போலி நாணயங்களை தயாரிக்கும் நபர்கள். அதே போல 4வது ரிங் ரோட் வேலை தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. இந்த வீடியோ பற்றிய அனைத்து உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்க்க ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சிருக்கிறது. தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்கோ ஆஃபர் இருக்குது. குவைத்துடைய காலநிலை எதிர்வரும் நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் திடீரென மழைக்குரிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் மதிய நேரம் போயிடுச்சு. நேற்று இரவு போட்ட வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அதே போல் சவுதி அரேபியாவின் பல பகுதிகளிலையும் தற்போது கனமழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் தூசியுடன் கூடிய மழையும் பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க குவைத் மக்கள். ما شاء الله اسمعوا البرد فقعه. ما شاء الله طريق حرابه شرق الطايف. لا اله الا الله، لا اله الا الله، سبحان الله وبحمده. وسط السريع، وسط السريع، ليل قبل الليل. لا اله الا الله، لا اله الا الله، لا اله الا الله، لا اله الا الله. شوف يا الله، الله يستر، يا الله سترك يا رب، يا الله سترك يا رب. شوف يا رب، شوف، لا إله إلا الله. هذا باقي ما وصلنا التفتيش حق بارك الله. سيول طريق حرب، شوف الدنيا وين حتى غطت نورها. ما شاء الله الكريم. صباط الجامعة الله عمرك السير عليه. போப் பிரான்சிஸ் தன்னுடைய 89வது வயதில் காலமானார். அதே போல நேற்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த எங்களுடைய இலங்கை சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே போல் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு பல நாட்டு தலைவர்கள், முன்னாள் அதிபர்கள் மற்றும் பல போப் பிரான்சிஸுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஹஃபிதுல்லாஹ் வரா அவர்கள் கூட தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை டெலிகிராம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாரு போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மரணத்திற்கு. அதே போல் இலங்கையில் சமத்துவமான, சமாதானமான, சந்தோஷமான அனைத்து மக்களிடையே ஒரு ஒற்றுமையான சுபிட்சமான வாழ்வை உண்டாக்க வேண்டும் அப்படின்ற ආරම්භ ඉනිමේල් தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. අසා සිටි ඔබ සියලු දෙනාටම ස්තුතියි. ධම්මපදයකින් මම මේක අවසන් කරන්නම්. අප්පමාදෝ අමත පදං පමාදෝ මච්චුනෝ පදං ෆාතබිරු යා උලිල් අබ්සාර් ෆාතබිරු යා උලිල් අල්බාබ් وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. මම කිව්ව පරිදි ඓතිහාසික මෙම ස්ථානයේ කිතුණු කතෝලික සහෝදරයන්ට ආචාර්යයක් හැටියට මුස්ලිම් වරුන් වන අපෙන් විය යුතු යුතුයකමක් හැටියට මේ ඓතිහාසික භූමියේ කාදිනල් හිමිපාණන්ගේ හිසට මේ අවස්ථාවේදී මම උන්වහන්සේව සිප ගන්නවා කියන එක මේ අවස්ථාවේ මම මතක් කරන්න. இதோ புதிய டிராஃப்ட் வெளியானது. டெத் பெனால்டி நியூ லா. இதோ
கிட்டத்தட்ட 2 மில்லியன் தினார் அபராதம் மற்றும் மரண தண்டனை. எதற்கு தெரியுமா? ஒரு பேக்கெட், அதாவது ஒரு சிறிய பேக்கெட் போதை பொருள் உங்கள் கையில் இருந்தாலும் போதை பொருளுக்கான தண்டனையாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சாவ போகிறீங்களா? 2 மில்லியன் தினார் கட்ட போகிறீங்களா? இல்லை உயிரோட வாழ போகிறீங்களா? தீர்மானம் உங்கள் கையில். ஹார்மோன் மாத்திரைகளை திருடி விற்ற எகிப்திய தாதியருக்கு 28,000 தினார் அபராதமும் 15 வருட சிறை தண்டனையும். தண்டனை காலம் முடிந்த பிறகு நாடு கடத்தலும் என்று குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வேலை செய்கிற இடத்துல கண்ணியமாக நடந்துக்கோங்க. அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் பணி அமைச்சகம் டாக்டர் நூர் அல் மெஷான் கிட்டத்தட்ட 118 ஊழியர்கள் தற்போது ஓய்வு பெறும் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலருடைய நிலைமைகள் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதோ 2 ஆப்பிரிக்க நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்களிடமிருந்து பார்த்திங்கன்னா பல தொகை போலி டாலர் நாணயங்கள், அதாவது டாலர்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. எங்கேயுமே யாருமே காசு மாற்றாதீங்க தெரியாத நபர்கள்ட்ட. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபேக்கான இந்த மாதிரி பணத்தை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டும் மாற்றுறதா இருந்தால், பணம் மாற்றுறதா இருந்தால் எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டும் மாற்றிக்கோங்க. மற்றபடி வேறு யார்ட்டையுமே டாலர் மாற்றாதீங்க. அதே போல் 4வது ரிங் ரோட் அதிரடியான வேலை ஆரம்பமாகி உள்ளது. இனி வரும் நாட்களில் குறைஞ்சது ஒரு 15 நாளைக்குள்ளே எப்படியுமே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் 4வது ரிங் ரோட் பயனாளர்களுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும். தயாராக இருந்துக்கோங்க, குறிப்பாக வாகன சாரதிகள். அதே போல் இதோ அனைத்து டிரைவர்களுக்குமான புதிய டிரைவிங் ஃபைன்ஸ் அண்ட் லா வந்துவிட்டது. தயாராக இருங்க. இன்றிலிருந்து அனைத்துமே ஆரம்பம். அதாவது நீங்கள் ஸ்பீடாக வண்டி ஓட்டும் போது இந்த ஸ்பீட் லிமிட்டில் 9 புள்ளி மட்டும், அதாவது நீங்கள் 80 ஸ்பீட் இருக்கிற ரோட்டில் 89 வரைக்கும் ஓட்ட முடியுமா? 100 ஸ்பீட் இருக்கிற ரோட்டில் 109 வரைக்கும் ஓட்ட முடியுமா? 120 இருக்கிற ஸ்பீட் ரோட்டில் 129 வரைக்கும் ஓட்ட முடியுமா? அதுதான் கடைசி. 9 தான் உங்களோட லாஸ்ட். 10 ஆகிடுச்சுன்னா, 120க்கு 130 ஆகிடுச்சுன்னா அந்த 10க்கு உங்களுக்கு கேமரா படும். அதுக்குரிய ஃபைன் 20 தினார்லேருந்து ஸ்டார்ட் ஆகினது. இப்போ 30 தினார்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 50, 100, ஏன் 1000, 1500, 3000 தினார் வரைக்கும் அபராதங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அவேர்னஸ் வீடியோக்கள் பல இன்னைக்கு அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது. சம்பளத்தை பாதுகாக்கணும்னா டிரைவர்கள் இனி வரும் காலம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. راح يتطبق 22/4. انا ما يهمني الكاميرات اللي تصورك اجتياز السرعه، طايف الاشاره، استهتار ورعونه، هذا كله ما يهمني. اللي تهمني هذا الكاميرا. ديروا بالكم منها، هذا الكاميرا اللي راح تاخذ كل فلوسكم. هذه يا جماعه اللي تصورك وانت عند الاشاره تستخدم تليفونك، هذا اللي تصورك انت عند الاشاره قاعد تاكل، وهذا اللي تصورك وانت عند الاشاره قاعد تحطين مكياج، ومخالفه ورا الثانيه. ديروا بالكم منها. شكرا، عفوا. السلام عليكم. متى ترصد كاميرات السرعة في الطرق؟ إذا كانت سرعة الطريق 80 الحد الأقصى تمشي 89 يتم رصدك عند 90. وإذا كانت سرعة الطريق 90 الحد الأقصى تمشي 99 يتم رصدك عند 100. وإذا كانت سرعة الطريق 100 الحد الأقصى تمشي بالطريق 109 يتم رصدك عند 110. وإذا كانت سرعة الطريق 110 الحد الأقصى المسموح 119 يتم تصويرك عند 120. وإذا كانت سرعة الطريق 120 الحد الأقصى المسموح به 129 يتم رصدك عند 130. وإذا كانت سرعة الطريق 140 الحد الأقصى المسموح 144 وليس 149. ركزوا بالمعلومة ذي. يتم رصدك عند 145. وهنا جدول المخالفات يوضح لك قيمة الغرامة في حال تجاوزت السرعة المطلوبة. هذا الجدول اللي السرعة 120 وأقل، وهذا جدول المخالفات الثاني للسرعة 140. طبعا الأدنى 300 والأعلى 2000. ملاحظة: لا يوجد طريق سريع تتجاوز سرعة القصوى 140. ونرجو من جميع السائقين الالتزام بتعليمات الإدارة العامة للمرور ووزارة النقل لضمان السلامة على الطرق.
لو عطيتك الحين 75 دينار شنو تقدر تسوي فيهم؟ تقدر تشتري أحسن أنواع الخام وتفصل دشداشة، وهم بعد تقدر تشتري هدية عيد ميلاد ولدك. وأكيد محتاج تاير سبير حق سيارتك عدل، بس تدري وين المشكلة؟ إنك ما راح تاخذه. نعم، حتى الهدايا، القاري اللي بيدك نزله والبالونات ادهم، خام ياباني، خام اسباني، ماكو، ما راح تسوي. تدري ليش؟ لأنك ماسك تلفونك، وهذا شيء خطر لك وللناس اللي معاك بالشارع. وعلى فكرة أمر الصلح في هذه المخالفة المرورية 75 دينار، والعقوبة بعد إحالتها للمحكمة الحبس لمدة ما تزيد عن 3 شهور، وغرامة ما تقل عن 150 وما تزيد عن 300 دينار أو واحدة من هالعقوبتين، والهدف سلامتك وسلامة غيرك. الأخوة المواطنين والمقيمين الكرام، نود تذكيركم بأنه اعتبارا من يوم الثلاثاء الموافق 22 إبريل 2025 سيبدأ تطبيق قانون المرور الجديد وتفعيل نظام المخالفات. ونهيب بالجميع الالتزام بالقوانين المرورية والتقيد بالتعليمات حفاظا على سلامة الجميع ولتجنب المخالفات والعقوبات المترتبة عليها. معا نعمل من أجل بيئة مرورية آمنة، مع تحيات الإدارة العامة للعلاقات والإعلام الأمني. உங்கள் சம்பளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு தடவை நீங்கள் ஒரு கேமரா, அதாவது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, 3 கேமரா இருக்குது, 3 கேமரா பாஸ் பண்ணி போகணும். அந்த 3 கேமராவிலையும் நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு போகிறது பதிவாகிச்சின்னு வைங்க. ஃபர்ஸ்ட் கேமரா எந்த நிமிஷம் எந்த செகண்ட் எந்த டைமில், அடுத்த கேமரா எந்த செகண்ட் எந்த நிமிஷம் எந்த செகண்டில், அதே மாதிரி அடுத்த கேமரா எந்த நிமிஷம் எந்த செகண்ட்லன்றது பதிவாகும். ஒரே மாதத்தில், அதையாவது குறிப்பாக ஒரே டைமில் நீங்கள் அதே பெனால்ட்டி 3 வாங்கிக்கிட்டீங்கன்னா, அதாவது 3 பெனால்ட்டி வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வழக்கு தாக்கல் பண்ணக்கூடிய சூழல் கூட ஏற்படுத்தும். அதாவது 3 கேமராவிலையுமே நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே தான் போயிருக்கீங்க அதே டைம் பீரியடில், அந்த அளவுக்கு பிஸி ஃபோனில் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்கு வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது 75 தினாராக இருக்கிறது 1000 தினார் வரைக்கும் போகலாம். தயவு செய்து இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுங்க. சீட் பெல்ட்டை போடுங்க, ஃபோனை தூக்கி பக்கத்தில் வீசுங்க, ஹெட்ஃபோனை மாட்டுங்க, இல்லைன்னா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.